அண்மையிலே வேங்கை வயல் ஒரு பிரச்சனை உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு அந்த மக்களை சந்திப்பதற்கு அனுமதி காவல்துறை மறுக்குது. ஆனால் 144 தடை உத்தரவு அங்கே போடலை. ஆனால் யாரும் சந்திக்கக்கூடாது, யாரும் அங்கே போகக்கூடாது என்கிற ஒரு நிலையை காவல்துறை எடுக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் அந்த காவல்துறை எந்த அடிப்படையில் 144 தடை உத்தரவு போட்டும் பல ஆயிரம் பேர் கூடுவதற்கு அனுமதிச்சது? இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முரண். அப்போ காவல்துறை தன்னெழுச்சியா அல்லது தானே ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கிறது, அல்லது இது அரசு வழிகாட்டுகிறதா என்று பார்த்தால் அரசு வழிகாட்டி இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் அரசியலை, சனாதன அரசியலை இவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு தமிழக அரசு இடம் தர வாய்ப்பில்லை. ஆனால் அதிகாரிகளே மதவெறியர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் துணை போகக்கூடிய நிலைதான் 144 தடை உத்தரவு போட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அரசு அதிகாரிகளே மத உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது அதில் தெரிய வருகிறது. எனவே இது அரசும் இதை கண்டுகொள்ள வேண்டும். இது இப்படியே தொடர்ந்தால் வடமாநிலங்கள் போல் தமிழகமும் ஆகக்கூடிய நிலையை காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி கையாளப் போகிறார்கள், அரசு எப்படி கண்டுகொள்ளப் போகிறது, அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.